வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெமரி. அதாவது நமக்கெல்லாம் எவ்வளவு ஞாபக சக்தி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டாகவே மறந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நம்ம எல்லாருமே வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம வச்சிருக்க மொபைல் ஃபோன்ஸை தானே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் கூட நம்ம ஹியூமன் பிரெயினோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி பாருங்களேன். அது உங்களுக்கு 2.5 ட்ரில்லியன் மெமரி சொல்லும். அதாவது ட்ரில்லியன் ஜிகாபைட்ஸ் சொல்லும். அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்மளுடைய மெமரியோட கெப்பாசிட்டி வந்து 300 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தா கூட, அதாவது நம்ம அத்தனை வருஷம் வாழ்ந்தா 300 வருஷம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட நம்ம 150வது வருஷத்துல என்ன வீடியோ பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம என்ன வீடியோ பார்த்தோம், 25வது வருஷத்துல நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தொடர்ந்து நம்ம மெமரியால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஆனா அதெல்லாம் இப்ப சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல இப்போ ஒரு சாதாரண விஷயம் ஆயிருச்சு. அதாவது காலையில நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போது நம்ம வீட்ல ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றாங்க. இல்ல நம்மளுடைய ஒர்க் இப்போ படிக்கிற குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒர்க் ஷீட்டை முடிச்சுட்டு வர சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்க முடியுதா? நம்ம எல்லாருமே கேஷுவலா இன்ஸ்பைட் ஆஃப் ஏஜ், எந்த ஏஜா இருந்தாலும் சரி, எல்கேஜியா இருந்தாலும் சரி, 60 வயசானவங்க இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு வார்த்தையை ஃப்ரீக்வெண்டா இப்ப நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறந்துட்டேன், மறந்துட்டேன். கரெக்ட் தானே? அந்த மாதிரி வேர்டு நீங்களும் யூஸ் பண்றீங்களா? அப்ப அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்மள ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத நான் அட்ரஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கவே செய்றேன். இப்போ ஒரு நம்ம ஸ்மார்ட் போன் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போனோட பேரை தவிர அதுக்குள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் படிச்சவங்களா இருந்தா ஓரளவுக்கு தெரியும். ஒருவேளை ரொம்ப படிக்கல அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தெரியுதோ இல்லையோ, ஆனா டிஃபால்ட்டாவே ஒரு 2 விஷயம் நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும் போது பார்க்குறோம். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா கேமரா. ஏன்னா கேமரா நம்ம இழுவைக்கு அந்த கேமரா வரணும். அப்படிதானே? நம்ம வந்து போடுற ஃபில்டர்ஸு நம்மளை வந்து ரொம்ப அழகா காமிக்கணும். நம்ம நம்மளை எப்படி பார்க்க விரும்புகிறோமோ அதே அளவுக்கு அந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். 2வது முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னது? அதோட மெமரி கெப்பாசிட்டி. அப்படிதானே? நான் வந்து ஒரு 10 வீடியோ வச்சிருக்கேன். 10 வீடியோ நான் எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த மெமரி வந்து ஃபுல் ஆயிருது அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளோ இரிட்டேஷன் வருது. அதே இது நீங்க எவ்வளோ ஸ்டோர் பண்ணாலும் உங்க மொபைல் வந்து அதுக்கு ஈடு கொடுக்குது. இல்ல நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிலாம் ஒரு ஒரு ஸ்டோரேஜை பத்தியும் மெமரியை பத்திலாம் பேசுறீங்க. ஆனா நம்மளோட மெமரி இப்ப எந்த அளவுல இருக்குன்னு யாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து என்னது யோசிக்கவே மறந்துடும். அந்த காலத்துலயும் தான் மொபைல் இருந்துச்சு. அதாவது பட்டன் ஃபோன்ஸ் இருந்துச்சு. அப்பெல்லாம் யாருக்கிட்டையாவது மொபைல் நம்பர்ஸ் கேளுங்களேன். அந்த 10 நம்பரை அவங்க வீட்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருடைய 10 10 அந்த 40 நம்பரும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க ஏரியால உள்ள அத்தனை பேரோட நம்பரும் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம நம்மளுடைய ஓன் மொபைல் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் பண்றீங்க? ஆனா இதுல வந்து என்ன ஒரு கண்டிப்பா இதுல நான் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப கிட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம எங்கேயாவது அவங்கள கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போற இடத்துல ஏதோ ஒரு இப்போ ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போறோம். இல்ல அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வந்து தொலைஞ்சிடுறாங்கன்னே வச்சுக்கோமே. நம்ம எல்லாம் நல்லதே நினைப்போம். ஆனா சொல்றேன், கூட்டிட்டு போற இடத்துல அந்த குழந்தை வந்து எங்கேயாவது வழி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அங்க யாராவது உதவ வந்தால் கூட அந்த குழந்தைகிட்ட போது உங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்குறாங்க? உங்க அப்பா அம்மாவோட மொபைல் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 10 நம்பரை நம்ம சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்படிதானே? அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அம்மா நம்பர் மட்டும் போதும், அப்பா நம்பர் மட்டும் போதும். ஏதோ இன்கேஸ் அந்த நம்பர் நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? ஸோ இது வந்து ஒரு சொசைட்டிக்கு நான் கண்டிப்பா இதை சொல்லணும்னே நினைக்கிறேன். உங்க வீட்டில் எந்த ஒரு ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 4 பேருடைய மொபைல் நம்பராவது அவங்கள
கண்டிப்பாக பைஹார்ட் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ உள்ள டவர்ஸ்லாம் நம்மளால வந்து இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு போகிறோம், அந்த இடத்துல ரேஞ்ச் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த இதை வந்து நம்பர் தெரியாத ஒரே காரணத்தினால என்ன ஆயிருது, இல்லை எனக்கு ஒருத்தவங்களுடைய நம்பர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னாலுமே அந்த நம்பர் தெரிஞ்சதுன்றது வேஸ்ட் தானே. ஸோ அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் அவாய்ட் பண்ணிடலாம். அதே இது நம்மள மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஒரு மிடில் ஏஜ் இல்லை ஓல்ட் ஏஜ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே மொபைல் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா இப்படி ஏதாவது ஒரு ரிலேஷன் உங்க வீட்டை தாண்டியும், ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரே இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்ப அவங்கள தாண்டியும் வேற யாரையாவது காண்டாக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒருத்தவங்களுடைய மொபைல் நம்பர் தேவைதானே. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட மெமரி ரொம்ப எத்தனையோ ஜிகாபைட்ஸ் எல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த மெமரியில நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து எனக்காக கேட்கல, உங்களோட யூஸ்க்காக தான் நான் சொல்றேன். ஒரு 5 பேரோட நம்பர் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 பேரோட நம்பர் ஆகுது நீங்க உங்க வீட்டு ஆளுகளோட நம்பர், அதை தாண்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோட நம்பர்ஸ் ஆகுது, இல்ல உங்களுடைய வெல்விஷரோட நம்பர் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து மொபைல் போன்ஸே ஒருவேளை உங்களோட மொபைலே நீங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல வீட்டுல நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க என்னது கான்டினென்ட்ல இருக்கிற மாதிரி ஆயிருது, இல்ல டெசர்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி ஆயிருது. உங்க டோட்டல் உலகமும் என்ன ஆயிருது, நீங்க அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவுக்கு போயிடுறீங்க. இது வந்து தப்பு தானே. ஏன் நம்ம மெமரியில என்னென்னமோ ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம ஒரு 10 பேரோட மொபைல் நம்பரை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாதா? உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க வீட்டில் உள்ள குழந்தைய நீங்க இல்ல ஓல்டேஜ் எல்லாருக்கிட்டையுமே நீங்க அட்லீஸ்ட் ஒரு உங்க வீடோட சார்ந்தவங்களோட ஒரு 10 நம்பரை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாமா? தேங்க்யூ.